ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அனைவருக்கும் ரத சப்தமி நல்வாழ்த்துக்கள். சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு நாள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அந்த சூரிய பகவானை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எப்பவும் போல் எனக்கு 5 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 5:20 5:30 மணி ஆகிடுச்சு. வந்ததும் என்னுடைய முதல் வேலை பார்த்திங்கன்னா நிலவாசலை தொடச்சி நல்லா மஞ்சள் தண்ணியில் கோலம் போட்டு விட்டேங்க. இந்த மகாலட்சுமி பாதம் போடும்போது பார்த்திங்கன்னா வலது கால் வந்து கொஞ்சம் மேலேயும் இடது கால் கொஞ்சம் கீழே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி தான் நானுமே போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அது தெரியாது, ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னமோ தெரியல, நான் போடும்போது ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி தான் வரும். நான் வந்து அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு கரெக்டாக சமமாக வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறமா எனக்கு நம்ம போட்டது தான் கரெக்டு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இப்போ அந்த மாதிரி தாங்க போடுறது. பூஜை அறையில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றலை நான். அவங்கெல்லாம் கிளம்பணும் பொறுமையாக நம்ம வந்து முருகருக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசம்லாம் படிக்கணும், செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால் பொறுமையாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அன்னபூரணி தாயாருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பெருச்சம்பழம் வச்சு நான் வந்து விளக்கேற்றிட்டேன். பால் வைக்கலான்னு நினச்சேன். பால் வந்து கொஞ்சம் வந்து நைட்டு யூஸ் பண்ணதுனால பால் வந்து நான் காய்ச்சி வைக்கலைங்க. வீட்டில் இருந்த இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது நான் அதையே வந்து யூஸ் பண்ணிக்குவேங்க. அதுக்காக நான் போயிட்டு டெய்லியுமே வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், நைவேத்தியம் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இதுவுமே பெருச்சம்பழமும் கூட காலி ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் வடிக்கிற சாதத்தில் எப்பவும் நான் சொல்கிறத ஒரு சொட்டு நெய் விட்டு நான் வந்து அதை சாமிக்கு வச்சுருவேங்க, அன்னபூரணி தாயாருக்கு. சண்டேஸில் கூட காலையில் நான் இதை முடிச்சுட்டு தான் நான்வெஜ்ஜே வந்து சமைப்பேன். அது என்னமோ அப்படியே பழகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து காய்கறிகள்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் இதை முதல்ல நான் முடிச்சு விட்டுட்டுனா எனக்கு அந்த வேலைலாம் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி செய்யறதுக்கு. நமக்கு மேலே கொஞ்சம் ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட மேலே அழகாக நம்ம அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்லை, சரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சமையலும் முடிச்சிட்டேங்க. ரொம்பவே சிம்பிளாக எப்பவும் போல் சுட சுட சோறும் தக்காளி சட்னி தாங்க வச்சுருந்தேன். 2 in 1 மாதிரி தான் இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரசம் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எக்கு வந்து ஆம்லேட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியும் அதே தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு 2 பேருமே லஞ்சு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரத சப்தமி யார் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு ரத சப்தமியை வந்து கொண்டாடினீங்க அதையும் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.